இப்போ நம்ம பிடிஎஃப்ல வந்துட்டு எப்படி வந்து பேஜ் நம்பர் வந்து ஆட் பண்ணுறது, ஒவ்வொரு பேஜுக்கும் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்து நம்பர் ஆட் பண்ணணும். இது வந்து ஒரு தலைவலி பிடிச்ச வேலை. பிடிஎஃப் ஃபைலை ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பல்காக வந்து நம்ம பேஜ் நம்பர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வேலைக்காக யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா, ilovepdf.com இதுதான் வந்து வெப்சைட்டு. நீங்கள் மோஸ்ட்லி வந்து ilovepdf அப்படின்னு சொல்லி அடித்தாலே வந்துட்டு குரோமில் வந்துடும். நீங்கள் வந்து சிஸ்டமில் யூஸ் பண்ணாலும் சரி, மொபைலில் யூஸ் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் குரோம் ஓப்பன் பண்ணுறீங்க, ilovepdfன்னு சர்ச் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த வெப்சைட் தான் வந்து ஓப்பன் ஆக போகுது. உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபோனில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கொஞ்சோண்டு டவுட் இருக்கும். நீங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறீங்க, ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமா ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கூட சிஸ்டம் மாதிரியே வரணும்னா, ஜஸ்ட்டு குரோமில் வந்துட்டு ilovepdfன்னு என்டர் பண்ணி இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய அந்த 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, டெஸ்க்டாப் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணி விட்டுட்டிங்கன்னா, ஆப்ஷன் கூட சிஸ்டமில் இருக்கிற மாதிரியே வந்து காமிக்கும். உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசமே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி வந்து பேஜ் நம்பர் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் பிடிஎஃப் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல பாருங்கள், எடிட் பிடிஎஃப்னு இருக்கக்கூடிய ஹெட்டிங்கில் கீழே வந்துட்டு 2வது ஆப்ஷன் ஆட் பேஜ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபைலை வந்து சூஸ் பண்ண சொல்லுது. இந்த ஃபைலை செலக்ட் பண்ணுவோம். சரி, இப்போ வந்து நம்ம எப்படி வந்து பேஜ் நம்பர் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து பொசிஷன் கேட்டிருக்காங்க. அதாவது எந்த இடத்துல வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரெட் கலர் டாட் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து பேஜ் நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அதுவும் இதே இடத்துல இருக்கிறதால நான் வந்து சென்டர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் பாட்டமில். ஃபஸ்ட்டு பேஜ் ஓகே 1 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகணும்னு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு பேஜ் வந்து 42வது பேஜ் வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். போல்டு பண்ணணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போல்டு பண்ணிக்கலாம். நம்பரை சும்மா லைட்டாக போல்டு பண்ணி விட்ருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஃபார்மெட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை சைஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியணும் டெக்ஸ்ட் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஆட் பேஜ் நம்பர் கொடுத்தாச்சு. டவுன்லோட் கொடுப்போம். ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்களா, இங்கே ஒன்று ஆட் ஆகிருக்கு. இது வந்து அவங்களே கொடுத்துருந்த பேஜ் நம்பர் இந்த சைடில் இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் நாம போட்டது. பார்த்தீங்களா, 2ஆம் நம்பர் பேஜ் நம்பர் 11க்கு 11 வந்துருக்கு. லாஸ்ட்டில் 42வது பேஜ். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்து ப்ராப்பராக ஆட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் மக்களே. இந்த டூலை பொறுத்த வரைக்கும் வந்து 100% ஃப்ரீ. ₹1 கூட பே பண்ண தேவையில்லை. இங்கே பாருங்கள், நான் ஸ்டில் லாகின் கூட பண்ணாமல் தான் வந்துட்டு இந்த ஒர்க் வந்து பண்ணி முடிச்சிருக்கோம். நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வெப்சைட்டோட நேமை மட்டும் மறந்துடாதீங்க. இதில் வந்துட்டு ஒரே ஒரு டூல்ஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க. இதில் வந்து எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணுறது, பேஜஸை ரிமூவ் பண்ணுறது, இமேஜ் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது, பிடிஎஃபை இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கையும் வந்து இந்த டூலை மட்டும் வச்சு பண்ண முடியும். இதை பற்றி இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுக்கும் வந்து டுட்டோரியல் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இருக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணணும், வழக்கம் போல தான் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ரொம்ப அதிகமாக டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.